ஊர்ல இருந்து வரையில குழந்தைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏதாச்சும் வரும்போது பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஏற்கனவே வீட்டுல பிஸ்கெட் சாக்லேட் அடிக்கடி திங்கிட்டு தான் கிடக்குங்க. இல்லைங்கக்கா, வரும்போது வாங்கலன்னு ஏதாவது நினைச்சேன். ஆனா மாமதியா வந்து எதுவும் வாங்க விடல. நான் தான் ஏற்கனவே வீட்டில் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். பிறகு நீங்கள் எதுவும் வாங்கிட்டு அதனால தான் எதுவும் வேண்டாம்னு சொன்னேன். என்னங்க சாப்பிடுங்க. கவிஞ்செல்லாம் அப்பா உனக்கு ஊட்டி விடுது சரியா? ஐ முறு முறு தோசை கார சட்னி அதுக்கப்புறம் கருவேப்பிலை சட்னி சூப்பர் காம்பினேஷன். என்னங்க வடை எடுத்துக்கிடுங்க. என்னங்க நீங்க சாப்பிடுங்க. அவனுக்கு நான் தனியா ஒரு தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அவனே பிச்சு போட்டு சாப்பிடட்டும். ஏய் வளர்ந்துட்டால நீ அவனே சாப்பிட்டோம். நாம ஊட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க சாப்பிடுங்க. கவினி இந்தா உனக்கு அம்மா தோசை ஊத்தி கொண்டு வந்துரும் பாத்துக்க. நீயே பிச்சு போட்டு சாம்பார்ல தொட்டு சாப்பிடு. அக்கா நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுங்க தம்பி, நீங்க சாப்பிடுங்க. தோசை வேணும்னு சொல்லுங்க, சுட்டு சூட கொண்டாடுறேன். எனக்கு இதே போதும்க்கா, நீங்க சாப்பிடுங்க. மாமாக்கு வேணும்னு கேட்டு சுட்டு கொடுத்துருங்க. எனக்கு 2 தோசை போதும். என்ன இருக்கு 2 தோசை நிறுத்திப்பிட்டியே? சாப்பிடுங்க நல்லா. இல்லைங்க மாமா, போதும். பஸ்ல வந்தது ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு சத்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க. பஸ்ல வந்தது தலைவலிலாம் இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு எல்லாம் சரியா போயிடும். இல்லக்கா, நாங்க வந்து ஒரு முக்கியமான வேலைக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே பஸ் ஏறி ஊருக்கு போனோம். அங்க பிள்ளைய அம்மாவும் தனியா கிடக்குல்ல. அதுக்குன்னு வந்த உடனே கிளம்பணும். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு போலாம்ல. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி சரி, இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு முதல்ல சாப்பிடுங்க, பிறகு பேசிக்கிடுவோம். தம்பி வடை வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்றேக்கா. ரொம்ப போர் அடிக்குது. ஏமா ஏமா ஏம்ல இப்படி கத்திட்டு கிடக்க? என்னல சுபினி எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க? ஏமா என்னமா இப்படி கேக்குற? ராணி வீட்லயே வடைச்சிட்டாவுல. அந்த வாசனை இங்க வரைக்கும் வருது பாத்துக்க. வயிறுல கையமையா கத்திட்டு கிடக்கு. வந்து ஒரு 4 வடை குடுக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கா பத்தியா? எதுவும் கிடையாது. நீ போய் ஒரு 4 வடை வாங்கிக்கோமா போமா. ஏன்டா அறிவு கட்டணே. நம்ம வீட்ல என்ன வடை செய்யாமல கிடக்கு. அடுத்து வீட்ல வர்றத பார்த்து மோப்பம் பிடிச்சி புலம்பிட்டு கிடக்க. வாயை முடிட்டு போய் அமைதியா உட்கார பத்துக்க. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை போய் என்னைய போய் வாங்கி சொல்ற? என்னம்மா இப்படி பேசுற? நம்ம வீட்ல தானே வடைக்கு மாவு ஆச்சி பண்ணவா? அப்ப நம்ம போய் வாங்கி சாப்பிடுறது எந்த தப்பும் கிடையாது. போய் ஒரு 4 வடை போய் வாங்கிட்டோமா. ஏன்ட்ட நீ இப்போ அடி வாங்க போற பாத்துக்க. போய் வாயை முடிட்டு அமைதியா உட்காரு. இப்போ உனக்கு அவசியம் வடை வந்தே ஆகணுமோ? அப்படி வேணும்னா நீ இப்போ வாங்கி தின்னு. என்னெல்லாம் போய் வாங்க முடியாது. ரைட் விடு, நானே போய் வடை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அடே இல்லடா, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குதே? அவங்களே செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அது வேற பார்த்துக்க. நாம போய் வம்புக்குனே நின்று வாங்கி திங்குது அது வேறடா. ஏன்டா இப்படி பண்ணுதே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு வடை வேணும். இப்போ உன் வாயை நான் உடைக்க போறேன் பார்த்துக்க. சும்மா வடை வேணும் சடை வேணும்ட்டு போய் உக்காரு. புக் எடுத்து படின்னு சொன்னா படிக்கிறது கிடையாது. மற்ற எல்லா வேலையும் பார்க்கறது. அடிச்சு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் படிக்கிறதுலேயே வந்து நிற்க வேண்டியது. இப்போ என்ன நான் புக் எடுத்து படிக்கணும் அம்பிட்டு தானே? சரி நான் படிக்கிறேன். நீ போய் நான் நேற்று வீட்டில் வடை வாங்கிட்டு போ. ஏன்டா இப்படி என் உசுரை வாங்குற? ஏமா இப்படி நீ ஒரு வடை வாங்கறதுக்கு தயங்குற? ஏன்டா என்னதான் நம்ம அந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்து நல்ல பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் இருந்தாலும் அவங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது நம்ம போய் அங்கே நின்று அதை அசிங்கட்டா. உனக்கு வேணும்னா வடையை அம்மா செங்காம சுட்டு தரேன். அது எனக்கு என்னால் பொறுக்க முடியாதுமா. எனக்கு இப்போதான் வடை வேணும் பார்த்துக்க. எனக்கு எப்போ சாப்பிடணும்னு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுது அப்போ நான் வாங்கி சாப்பிடுவேன். ஆமாட்டியா? நீ எப்போ பருப்பு ஊற போட்டு எப்போ மாவு அரைச்சி எப்போ வடை சுட்டு தர்றது? எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. போய் அவங்க வீட்டில் போய் ஒரு 2 வடை வாங்கிட்டு வந்தா என்னவா உனக்கு? உன்னைய எனக்கு வர கோபத்துக்கு என்னைய நானே அடிச்சுக்கணும் போல இருக்கு. உன்னை கஷ்டப்பட்டு பெற்றது நான் தானே. அப்ப நான் தான் என்னைய நானே அடிச்சுக்கணும். ஐ நல்ல முடிவுதான். நீ வாயை மூடு. வடை தானே, சரி நான் போய் வாங்கிடுறேன். நான் வர வரைக்கும் புக் எடுத்து வச்சு படிக்கிறேன். இல்லைன்னா வந்தவொடனே வாய் மேலே குத்துவோம் பார்த்துக்க. இங்கே வரமா போனமா வந்தமா வடையை வாங்கினமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு அவங்க போனவங்க இங்கே போனவங்கன்னு அந்த கதை இந்த கதைலாம் பேசிக்கிட்டு காலம் கடத்தாத. அப்புறம் நான் கடுப்பாயிடுவோம் பார்த்துக்க. எல்லையே நேரம். உன்னை பெற்றதுக்கு ஒரு புளி முட்டை பெற்ற வச்சு புளி குழம்பு வச்சு தின்னுருக்கலாம் போல. சரி என்னது புளி முட்டை பெற்றிருந்தா புளி குழம்பு வைக்க முடியுமா? என்ன எங்கள் அம்மா டேஸ்ட் இவ்வளோ மட்டமாக இருக்கு. புளியை வச்சு மீன் குழம்பு கூட தான் வைக்கலாம். இது கூட தெரியல பாரு எங்கள் அம்மாக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? அதெல்லாம் வேலை எதுவும் இல்லை ரகு. என்ன விஷயம் சொல்லு. அது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதை நீங்க கொஞ்சம் கூட வர முடியுமா? அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு. எங்கன்னு சொல்லு. வேற எங்க? இல்லை உங்க வீட்டுக்கு தான். என் வீட்டு இதுதான் ரகு. நீ எந்த வீடு சொல்லுதே? அது வந்து மாமா நான் இது சொல்லல. உங்களுடைய பழைய வீடு சொல்லுதேன். உங்க சொந்த வீடு சொல்லுதேன். இது நீங்க வாடகை இருக்கிற வீடு. எனக்கு எந்த சொந்த வீடும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. மாமா ப்ளீஸ், என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அது இல்லைன்னு ஆயிடாது பார்த்துக்கிடுங்க. ஏதோ இப்போ கோவத்தில் நீங்க தனியாக பிரிஞ்சிருக்கீங்க. அதுக்கோசரம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியுமா? உங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்குல்ல. வீடு இல்லாமல் எப்படி மாமா? அதை விடுங்கிறது. இப்போ எதுக்கு அங்கே என்னையும் கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கே தெரியும், உங்க தங்கச்சி நான் விவாகரத்து பண்றதுக்கு வீட்டுக்கு பத்திரத்தை அனுப்பி வச்சிருந்தேன். ஒரு சின்ன திருத்தம் ரகு. எனக்கு தங்கச்சின்னு யாரும் கிடையாது. சரி விடுங்க மாமா. இப்போ இல்லைனாலும் உங்க முன்னாள் தங்கச்சி தானே. நான் இனி மட்டும் அப்படியே சொல்லிக்கிறேன்.
விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடாம இருக்கு. அதே நானே கையெழுத்து வாங்கிட்டு கையோட கிளம்பி போலான்னு வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட வரீங்களா? நான் இதுக்கு ரகு ஒரு நிமிஷம் குறுக்கே பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீப்பா. உன்னை என்ன வந்து தம்பி மாதிரி தான் நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்லுதேன். என்னத்தான் இருந்தாலும் நீ ஒரு மாதிரி யோசிக்கலாம்ல. அவ பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கோசரம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா 2 பேருமே குழந்தைக்கு முக்கியம். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தா அது நல்லாவா இருக்கு சொல்லி பார்ப்போம். ஒரு முறை இல்ல, பல முறை அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவ மாற மாதிரி தெரியல. இனி மட்டும் அவ எனக்கு வேணாம். என் பிள்ளை அவ கூட வளர்ந்தா அவள மாதிரி தான் வளரும். அதனால தான் தனியா பிரிஞ்சு போயெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லக்கா. உங்களோட வாழ்க்கை உங்களோட முடிவு, அதை பற்றி எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ என்னால் அங்கே வர முடியாது, நீங்களே வேணா போயிட்டு வாங்க. என்னங்க, தம்பி தான் கூப்பிடுதுல, வீட்டு உள்ள நீங்க போக வேணாம், வீட்டுக்கு வெளியே இருங்க. அவர் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். ஆமாங்க மாமா, நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், வீட்டுக்கு வெளியே இருக்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள. சண்டை போட்டுட்டு அந்த வீட்டு வாசப்படி நாங்கள் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கொசரமா நான் வரேன், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வெளியே இருக்கேன். சரிங்க மாமா, வாங்க போவோம். போயிட்டு வாங்குங்க. ராணி அக்கோ, வா வசதி, எப்போ வந்தே? சரியா போச்சு, நான் வந்தது கூட தெரியாம வாசப்படியில் உட்காந்து கிடக்க. அது சரி, இப்போ யார் வீட்டுக்குள்ளே வந்து போனது? ஓ, நாத்தனார் புருஷ மாதிரியே இருக்கு. ஆமாட்டி, ரகு தம்பி தான் ஊர்லேருந்து காலையில் தான் வந்துச்சு. இந்த அந்த விவாகரத்து பக்கத்தில் கையெழுத்து வாங்கிறதுக்கோசரம் வந்திருக்கும் போல. இப்போதே அங்கே வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஓஹோ, எதிரில் வந்து தான் பவுக்கு தானா? நான் எங்கேயோ பார்த்து மறிக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நல்லா ஊற்றி பார்த்ததுக்கு அப்புறமாட்டிக்கு ஒரு நாத்தனார் புருஷன் மாதிரியே கிடைக்குன்னு நினச்சேன். எது எப்படியோ ஒரு நாத்தனார் புருஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது. இன்னிலேருந்து அவர் பிடிச்ச தனி விழிஞ்சலேருந்து அவர் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க போது போல இருக்கே. யார்ட்டி இப்படி பேசுகிற? பின்ன பேசாம அவளை மாதிரி ஒருத்தியெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் பார்த்துக்க. பாவம் இந்த மனுஷன் எம்பிட்டு கஷ்டப்படுத்துவாரு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகி போச்சு பெருசா சொல்லு பார்ப்போம். இத்தனை வருஷத்துல உங்க வீட்டில் தானே கடந்தா? குழந்தை பிறந்த நேரம் இங்கே தான் கடந்தா, மாசமா இருக்கும்போது இங்கே தான் கடந்தா. அது மட்டுமா மாசம் மாசம் இங்கே தான் கடந்தா. ஏதோ மாசத்துல 1 நாள் 2 நாள் அங்கே கிடப்பா. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏதோ பெத்த ஆத்தா இருக்கவே சோத்தை பொங்கி போட்டுக்கிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுக்கிட்டு கிடக்கும். யாருமே இல்லைன்னா அந்த மனுஷன் பாடு திண்டாடுதான். தாய்க்கு அப்புறம் தாரன்னு எதுக்கு சொல்லுதாங்க? தாய் இல்லைனாலும் அந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் எடுத்து செஞ்சு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஒரு தாரத்தோட கடமை தானே. ஆனால் உன் நாத்தனார் அந்த கடமை சரியாக செஞ்சாலா சொல்லு பாப்பா? மாதம் மாதம் இங்கே தான் கடந்தா. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்திருக்கும். போத குறைக்கு இவ பண்ணுறதுல பார்த்தாலே மனசு உடஞ்சு போயிருப்பாரு. சரி விடுட்டி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் நாத்தனாரே விட்டு கொடுக்க மாட்டியே? சரி அப்படின்னு ஒன்றும் இல்லட்டி. நமக்கு எதுக்கு அடுத்தவங்களை பற்றி பேசி வீணா மற்றவங்களை பற்றி பேசுறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லி பார்ப்போம். நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அடுத்தவங்களை பற்றி பேசுறதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லட்டி. சரிதான், நீ சொல்கிறது சரிதியா. ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள பற்றி பேசணுமே தவிர இல்லாத போது அவங்கள பற்றி பேசக்கூடாது, அப்படி தானே? ஆமாட்டி, அது எவ்வளோ பெரிய தப்பு. சரி அதெல்லாம் விடு, தப்போ சரியோ. தையல் கிளாஸ் போகிறத பற்றி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அண்ணன் என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவர் எப்பவுமே சரின்னு தான் சொல்லுவார் பார்த்துக்க. அவருக்கு சந்தோஷம் தான், ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நீ நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் சொன்னார். அது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்க. இம்பிட்டுனாலும் நம்ம வீட்டில் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டுமே நினச்சி இப்போ வேதனையாக இருக்குது. இப்பயும் ஒன்றும் குறைஞ்ச போல, நம்மளும் ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கிட்டு உருப்படணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரியா சொன்னக்கா. உனக்கு பிடிச்ச மாதிரி புருஷன் கிடைச்சா எல்லா பொண்ணுங்களுக்கும் பெரிய சந்தோஷம் தான். என்னட்டி இப்படி சொல்லிட்ட? உன் புருஷன் என்ன உன்னை கேள்வியை கேட்குறாரு? இப்போ அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. ஏட்டி, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மனுஷனை காணாமல் கண்டுபிடிக்கலாம்ல? நீ பாட்டு கம்முன்னு கிடந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் ஊரில் இருக்கீங்களா உன்னை ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க பார்த்துக்க. உன் பிள்ளைக்கு அப்பா வேணாவா சொல்லு பாப்பா? ஐயோ வயோ ராணிக்கா, இப்போ எதுக்கு அந்த ஆளை பற்றி தேவலாம் பேசிட்டு கிடக்க? ஓடி போனவனுக்கு திரும்ப வர தெரியும், நீ அமைதியாக இரு. என்னட்டு இப்படி பேசுத? பின்ன ஊரில் இருக்கவங்கள உன் புருஷன் ஓடி போயிட்டான் உன் டாச்சை தாங்க முடியாம ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு கிடக்காத. ஓடி போனவன் சும்மா அவனும் ஓடி போல. ஏன் ஒரு பொண்ணு கம்பளை தூக்கிட்டு ஓடி போயிருக்கான். என்ன வசதி சொல்லுத? ஆமாக்கா, ஏன் ஒரு பொண்ணு ஜிம்கி கம்பளை தூக்கிட்டு தான் ஓடி போயிருக்கான். பின்ன கை செலவுக்கு காசு வேண்டாமா? இப்போ என்ன ஒரு பொண்ணு சும்மா விற்குது 1.5 லட்ச ரூபா விற்குது. அந்த காசெல்லாம் செலவானா தன்னால திரும்பி வந்துடுவான். அது தெரியாம ஆளுக்கு என்னைய பிடிச்சி திட்டிட்டு கிடக்கீங்க. என் மாமியார் வேற ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்கு, என் மகனை துரத்தி விட்டான்னு. ஊர் பிள்ளை இதே புலம்பிட்டு கிடக்குது. போன பிள்ளை வெறும் கையோட போல, என் கம்பளை தூக்கிட்டு தானே போயிருக்கு. திரும்ப அந்த ஆள் வரட்டும், கும்மி எடுத்துடுறேன். அடக்கடவுளே. ஏக்கா போதும் கொஞ்சம் வாஷ் பேசின மூடுறியா? நாளை இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வருது பாரு. ரொம்ப தண்டி உனக்கு. சரி உக்கார வசந்தி, வந்தது நின்றுட்டே இருக்கே, இரு இந்த வாரேன். என்னக்கா இது? வடடி பார்த்த தெரியலையா? காலையில் நீ தானே வடைக்கு மாவரைச்சு கொடுத்த? ஆமாம் காலையில் பூ மாதிரி கூட சொல்லிச்சே மிக்ஸி ஓடலன்னு. கடையில் கொடுத்து பார்க்க வேண்டியதானக்கா?
ஆமாட்டி காலையில ஓடவே இல்லை பார்த்த மிஸ்ஸி. நான் கூட ரிப்பேர்னு நினைச்சேன். அப்புறம் அதுல கீழே வந்து சேப்பல ஒரு பட்டன் இருந்துச்சா, அது சரியா உட்காராம இருந்துச்சு போல. அதை அழிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஓடிச்சு பாத்துக்க. அதுக்கப்புறமா தான் சட்னி எல்லாம் அரைச்சேன். இந்தா வடையை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இவ்வளோ எதுக்கா? சும்மா ஒரு 2 வடை கொடு போதும். பிள்ளைகளாம் சாப்பிடும் வீட்டில் வச்சுக்க. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு நீ எடுத்துட்டு போ. மாமி இருக்கு, பிள்ளை இருக்கு, ஆளுக்கு 2 வடை போல வருமா? அதிகமா இல்லைல்ல, எடுத்துட்டு போட்டி. சரிக்கா. சரி அப்ப நான் வீட்டுக்கு போறேன். நீங்க உள்ள போய் பார்த்து பேசிட்டு வாங்க, நான் இங்கனே இருக்கேன். நீங்க என்ன உள்ள வராதப்ப நான் மட்டும் உள்ள போகணுமா? வேண்டாம், ஒரு சின்ன கையெழுத்து தானே, இங்க இருந்தே வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவோம். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை பார்த்துக்கிடுங்க. உங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சவங்கள நான் ஒரு ஆளை கூட மதிக்க விரும்பல. இங்கனே இருக்க, வீட்டுக்கு ஆள் பில்ல எடுத்துவோம், இங்கனே கையெழுத்து வாங்கிட்டு கிளம்பிடுவோம். உங்க விருப்பம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்களா? எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க. வா, என்ன நடிப்புடா சாமி. வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? ராதா உங்களுக்காக தான் இப்படி நாளா காத்துட்டு கிடந்தா. அப்படியா? ஓ, அதான் காலையில இருந்து நைட் வரைக்கும் டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்காளோ? இல்ல மாப்பிள்ள, அது வந்து நீங்க ஒண்ணும் பேச வேணாம். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒட்டி ஒருவாட நான் ஒன்னும் பழைய மாப்பிள்ள, உங்க மாப்பிள்ள ரகு கிடையாது பார்த்துக்கிடுங்க. உங்க பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு முடிவாகி போச்சுல. நான் அமைச்சு விவகார பத்திரத்துல அவ கையெழுத்து போட வச்சிருக்கா. அதை கையெழுத்து வாங்கிட்டு கிளம்பலாம் வந்திருக்கேன். ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன தந்தாலும் அவங்க மனைவி இல்லையா? உங்க மகளுக்கு அம்மா இல்லையா? அந்த அக்கறை அவளுக்கு இல்லையே. மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க. அது வந்து போதும், உங்களோட உறவு கொண்டாட நான் ஒன்னும் பழைய ரகு இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்தையும் பத்தி பேசாதீங்க. இம்பட்டு நாளா ஐயாவை கையெழுத்து போட வச்சிருக்கா. அதனாலத்தியா நேரடியா வந்து கையெழுத்து வாங்கிட்டு போல வந்திருக்கேன். அவட்ட போன் பண்ணி பேசுற அளவுக்கு எனக்கு வந்து அவன் ஒன்றும் முக்கியமானவன் கிடையாது. அவட்ட பேசுறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசினா அப்புறமாட்டிக்கு இது போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வம்பு பண்ணுவா. அதனாலதான் நானே நேரடியா வந்திருக்கேன். கையெழுத்து வாங்கி கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். அம்மா கிட்டி ராதா மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு, உள்ள வர சொல்லிட்டி. இம்பட் நேரம் நீ பேசுறா நான் கேட்டு தான் கிடந்தேன். அவதான் வர மாட்டேன்னு சொல்லுறேன். அப்புறம் என்ன உனக்கு விட்டு தள்ள வேண்டித்தானே? அதானே உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுற அளவுக்கு உனக்கெல்லாம் மரியாதை தெரிஞ்சா தானே. அடே கிட்டி பேசுற மாப்பிள்ளைய கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ரோட்ல போறவங்க நம்மள பாக்குறாங்க பாத்துக்க. மரியாதை அவர் உள்ள கூப்பிடு. ஏமா அவர் தான் வர மாட்டேன்னு சொல்லுதாருல, அப்புறம் என்ன சொல்லு பாப்பா. இங்க பாருங்க, வீணா பேசி நேரத்தை வீணா அடிக்காதீங்க. இந்த ராதா இந்த இதுல கையெழுத்து போட்டு கொடு, நான் கிளம்பி போயிட்டே இருப்போம்ல. எதுக்கு நான் இதுக்கு கையெழுத்து போடணும்? உனக்கு எனக்கு ஒத்து வராது, அதனால ஒழுங்கு முதல்ல கையெழுத்து போட்டு கொடு. மாப்பிள்ள தயவு செஞ்சு உள்ள வாங்க. வெளியில நின்று மான மரியாதை தான் போகுது. இது வந்து உள்ள போய் பேசிக்கிடுவோம். நீங்க பண்ண காரியம் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இன்னமும் உங்களுக்கு எல்லாம் மான மரியாதை மிச்சம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் அப்படி ஒண்ணு எதுவும் கிடையாது பாத்துக்கிடுங்க. என்னைக்கும் உங்க மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்தாச்சு. இப்ப என்ன புதுசா பறக்கிறதுக்கு இருக்கு? ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க உங்க மாவளை. ரகு, நான் அங்கே இருக்கேன், நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. ஓ பாத்தியாமா பாத்தியா? என் வாழ்க்கை நாசமா போனது காரணம் உன் மகன் தான். அவர்தான் இந்த உத்தமரா ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்துக்க. இங்க பாரு, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்ப நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்தியம்மா எப்படி எகிரிட்டு வராரு பாரு. அவருக்கு சொன்னா இவருக்கு கோவம் வருது பாத்துக்க. கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு உன் மகன் தான் முழுக்க முழுக்க காரணமே. இவரு கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்துக்க. அதானே ஏப்பா உலகா, உன் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு உனக்கு அப்படி என்ன ஆசை சொல்லு? போதை நிறுத்துங்க. யாரும் யாருக்கு தங்கச்சி கிடையாது, நான் யாருக்கும் அண்ணனும் கிடையாது. பாத்தியம்மா அதனால தான் என் வாழ்க்கை எப்படி போனாலும் இவருக்கு அக்கறை கிடையாது. அதனால தானே இவரு ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்காரு. எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. டைவர்ஸ் பேப்பர் அனுப்பி சொல்லி இருக்கதே இவரா தான் இருக்கும். இவர் கொடுத்த ஐடியா வளர்த்தே எனக்கு டைவர்ஸ் பேப்பர் அனுப்பியிருப்பாருன்னு தோணுது. போத நிப்பாட்டு, வாய்க்கு வந்த வெளியில பேசாதே. மத்தவங்க பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு நான் ஒண்ணு நீ கிடையாது. எனக்கு சொந்த புத்தி சுய புத்தி எல்லாமே இருக்கு. இந்த பாரு, யார் பேச்சு கேட்டு நான் ஒண்ணு இங்க வரல. நானே தான் கிளம்பி வந்திருக்கேன். நான் தான் அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அனாவசியம் எதுவும் பேசாதே. அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன். ஒழுங்கு மட்டும் கையெழுத்து போட்டு கொடு. கையேட்டா நான் இதுக்கு போறணும் போட முடியாது. என்ன பண்ணீங்களா பண்ணிக்குங்க. அட கடவுளே, மான மரியாதை போது ஏட்டி இப்படி படுத்துற. இட்டி கொஞ்சம் நேரம் அமைதியா இருட்டி. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? எல்லாம் பண்ணது இவங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? ஓஹோ, கையெழுத்து போட முடியாதோ? சரி. அப்போ நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. கோர்ட்டுக்கு நேரம் வருவல, அங்க இருக்கு உனக்கு. மாமா தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருக்கேன். உங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு தான் சங்கடத்தை கொடுத்துட்டேன். வாங்க போவோம். விடு ரகு, இவங்கெல்லாம் அப்படித்தான். ஏடா கூடமா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசதான் நினைப்பாங்க. வா போவோம். எங்களை குறை சொல்றது ஒன்றா இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏட்டி மாப்பிள்ளை எப்படி கோச்சிட்டு போறாரு பாரு. போட்டி அவர் கையில கால ஊதா வச்சு இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ண சொல்லிட்டி. மாவ் சும்மா என்ன வேறு பேத்திக்கிட்டு அவரால் ஒன்றும் பிடிக்க முடியாது. அப்படி என்னதான் பண்றாரு நானும் பாக்குறேன். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் என் வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க பத்துக்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தெரியாது. உன் மகன் இது அத்தனைக்கு காரணம். நான் சொன்ன மாதிரி உன் மகன் இந்த விவாகரத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இல்லைன்னா நம்ம வீடு வரைக்கும் எதுக்கு வராரு சொல்லு பாப்போம். அன்னைக்கு சண்டை போட்டு இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. அது இவரோட என்ன அர்த்தம் சொல்லுமா? உண்மையில பாசம் இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி ஒரு பாசமே அவருக்கு இல்ல. அதனால தானே இதை பண்ண அதை பண்ணி இவரை ஏற்றி விடுறாரு பாத்துக்க. இவ்வளவு நாளா ஒண்ணும் தெரியாது பிள்ளை மாதிரி உன் பிள்ளை இருந்துகிட்டு இந்த ஊரையே விலைக்கு வாங்கிட்டு போல இருக்கு. அவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காரு.
என் வாழ்க்கை நாசமா போகுதுன்னா அதுக்கு காரணம் உன் பிள்ளை தான் பார்த்துக்க. இந்த உலகம் ஏன் இப்படி பண்ணுதா? இவ சொன்ன மாதிரி ஒருவேளை இவனாலத்தியா என் அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோ? இவனை சும்மாவே விடக்கூடாது.